இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மாவு பொங்கிருச்சு. சூப்பர், அழகாக பொங்கிருச்சே. மண் சட்டியில், கருப்பு மண் சட்டியில் வந்து கருப்பு மண் சட்டியில் கருப்பு உளுந்து, அப்புறம் இட்லி அரிசி இது மட்டும் போட்டு அரைச்சி இதில் ஊற்றி வச்சாச்சு. கடைசியாக பார்த்தா பொங்கி வந்திருக்கு. நேற்று சாயந்தரம் 4:30 மணிக்கு ஆட்டி மூடி வச்சேன். இவ்வளோ தான் பொங்கி வந்திருக்கு. கீழே வரவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது. இந்த இடத்துல வலிச்சு ஊற்றிருக்கேன்னா நீங்கள் கேட்கலாம். நான் வலிச்சு ஊற்றலை. அது இந்த இடத்துல இப்படி இந்த சட்டி இப்படி தள்ளும் போது டருக்குன்னு பண்ணும்போது கொஞ்சம் ஆயிடுச்சு. இந்த சட்டி கடியில் எப்படியோ வலிஞ்சு ஒரு சொட்டு இப்படி இப்படி வந்துருக்கு. மற்றபடி வலிஞ்சு ஃபுல்லாகவே நான் வலிஞ்சு ஊற்றலை. ஒரு சொட்டு இப்படி ட்ராப் இந்த குண்டாவில் தான் பாருங்கள். குண்டா கூட நான் கழுவல. இந்த குண்டாவில் தான் கரைச்சி இது ஊற்றி வச்சுனேன். அதனால் வந்து இப்படி வந்திருக்கு. பட் இதை தாண்டி பொங்கியே வரல. தொட்டு பார்க்கலாம், கோடு போடலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ தொட்டு பார்த்து கோட் போட்டால் நல்லா வந்திருக்கு. உப்பு வெந்தயம்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இனிமேல் இட்லி ஊற்றலாம். நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, குழம்புக்கு தேவையானதை வந்து வணக்கிட்டோம். கசகசா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு, லவங்கம் இதெல்லாம் போட்டு வணக்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து அரைச்சிட்டு இட்லி ஊற்றுறது தான். பாய்.